கேட்டா அது இந்த இடத்துல காமிக்க வேணா நினைச்சிருக்கலாம். அது எனக்கு அதை நான் இப்படிதான் பாக்குறேன். மிஸ்டேக்ன்றதை என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா அவ்வளவு பேர் இருக்கும்போது அதை அதை லைவ்ல ஓடும்போது அதை அது கிடையாதுன்னு தோணும் எனக்கு. அப்புறம் அந்த இவங்கிட்ட பேசிடுறேன் இருங்க. பூர்ணியா வந்திருக்காங்களா? இருக்கேன்னு சொல்லுங்க சொல்லுங்க. என்ன வேணும் என்ன வேணும்? என்னமா சொல்றாங்க கேட்டீங்க. ஏதோ காலையிலதான் அப்படி சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. நீங்களும் ஸ்பேஸ் போடல. அதுவா? கடந்து போயிட்டு வாங்க, ஸ்பேஸ் போடுங்க. என்னாச்சு இப்படிலாம் இருந்தா எப்படி? போடலாம் ஜாலியா போடலாம். ஜாலியா இருக்கலாம். நீங்க தானே அப்புறம் இது சொல்லணும். நீங்க டக்குன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு எதுவுமே தெரியல. சரி காலையில தான் நீங்க ஏதாவது சொல்றாங்க, அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி டியூட் ஃபாலோ பண்றது இல்லைன்னா எனக்கு தெரியல. ஓகே ஓகே. அதெல்லாம் இல்ல, சும்மாதான் கொஞ்சம் அப்பப்போ நம்மளுக்கும் இருக்கும் இல்லையா, கோவம் வரும், எமோஷனல் இருக்கும், எல்லாம் நம்மளுக்கும் இருக்கும் அல்லவா. எனக்கு என்னன்னா நீ ஒருத்தங்க நல்ல பாக்குற பத்தியா, அதுதான் சிரிப்பா வருது. சரி என்ஜாய் பண்ணிக்கோ. அப்புறம் சொல்லுங்க. நான் சுபா என்னது யாரோட சப்போர்ட்? ஐயோ வினோத ஆர்மி சொல்லுங்கள். என்ன வேணும் கூறுங்கள். அந்த ஆர்மில இருந்து வந்திருக்க நீ சொல்லுமா. என்ன சுபா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொல்லணும்னா நியூட்ரல் ஸ்பேஸ் உருட்டுங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் ஹோஸ்ட் உருட்டுங்க ப்ளீஸ். இல்லையே நாங்க அப்படி இல்ல. சொல்லாதே. என்னையா கானா வினோத் எடுத்துட்டியா நீ? ஓகே ஓகே. நம்ம அந்த ப்ரோமோ 2 பத்தி பேசனாலயா? இல்லங்க இது ஆர்மின்னு சொன்னா சரி கரெக்டா இருக்காதுங்க. நம்ம ஸ்பேஸ் வழக்கங்களை ஃபாலோ பண்ணணும்ல. நியூட்ரல் ஸ்பேஸ் உருட்டுங்க. ஆமா நம்மளும் டெக்கோரை மெயின்டைன் பண்ணணும்ல. நீங்க எங்கெங்க போவீங்க? இல்லங்க அவர் ஒன்னு அடிக்கல. நீ கம்முனு இரு. நீ தேவையில்லாம வண்டியில ஏறாத. என்ன அடிக்கலன்னு தெரியும். அவ என்ன அடிச்சாருன்னா நான் ஏது ஈக்குவலா பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனா என்ன அடிக்கலாம்னு தெரிஞ்சுதான் சொல்றேன். வாயில ஜிப் போட்டுக்கிறேன் பேசல அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் சூப்பர். அவருக்கு என்ன, அவர் ஜாலியா பண்ணுவார் எல்லாமே. ஆமாங்க. பூர்ணியக்காக்கு இப்ப எல்லாத்தையுமே அவாய்ட் பண்றக்கூடிய நிலையில இருக்காங்க. அதனால அப்படி கடந்து போறாங்க. அதேதான். அதெல்லாம் முக்கியம் இல்லங்க. இந்த கமருதீன் எப்படிங்க ஒரு பொண்ணு கிட்ட இப்படி பேசுறது சரியா? எனக்கு புரியல. அதெல்லாம் பொண்ணு அப்படியே சக்கரை எடுத்து வாயில போட்ட மாதிரி இருக்கு. சர்காஸ்டிக்கா பேசிட்டு இருக்காங்க போலயே. போட்டு நல்லா அடிச்சு வச்சிருக்கேன் என்னோட ட்வீட்ல. இவங்க ரொம்ப பேசிட்டு இருக்காங்க கமருதீன் இது ஃபேன்ஸ்லாம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு பொண்ணுங்களை வச்சு கண்டென்ட் பண்றது நாங்க செயின்டாவே இருந்துட்டு போறோம். சந்தோஷமா செயின்டா இருந்துட்டு போறோம். எனக்கு ஹாப்பி தான் அது. இல்லங்க என் கருத்து இல்லங்க, திவ்யாவோட கருத்துங்க. ஒரு பொண்ணு கிட்ட இப்படி பேசுவியா அப்படின்ற கருத்து என் கருத்து இல்லங்க, திவ்யாவோட கருத்து. திவ்யா எழுப்புற கேள்வி பேசலாமா? இல்ல ராஜா ஆலன் ப்ரோ கேக்குற பையன் கிட்ட இப்படி பேசலாமா? ஏங்க யாருக்கிட்டயுமே இப்படி பேசக்கூடாதுங்க. கருத்து என்னோடது இல்லைன்னு சொல்லிட்டேனே. இல்ல திவ்யாக்காக தான் கேக்குறேன். நானுமே திவ்யாக்காக கேக்குறீங்களா? ஆமா, நீங்க திவ்யாவோட ஃபேன் ஆச்சு. இந்த ஒரு நாள் கூத்துன்னு சொல்லுவாங்களே, அதுக்காக கேக்குறேன். நான் திவ்யா ஃபேனா? சரி நீங்க சொல்றீங்க. கூத்துன்னு சொல்லிட்டேன். ஒரு நாள் கூத்துக்கு தெளிவா சொன்னேன். அது நேத்தோட முடிஞ்சு போச்சு. நேத்து 12 மணிக்கு அவங்க பண்ண சம்பவத்தோட முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு காலைலதான் என்கிட்ட ஏய் நீ கானா வினோத்தோட கைக்கூலி தானே அப்படின்ட்டாங்க. நீங்க நான் திவ்யா ஃபேன்ன்றீங்க. சூப்பர். ஏதோ எல்லாம் நல்லதான் நடந்தா சரி. வினோதோட கைக்கூலி எனக்கு ஒண்ணே கானா வினோதோட கைக்கூலி, திவ்யாவோட ஃபேனு, கனியோட பிஆர். அப்போ எவ்வளவு ப்ரோ பதுக்கி வச்சிருக்கீங்க? எனக்கு முதல்ல சொல்லுங்களேன் கொஞ்சம். அதான் எப்படி ஒரே ஆளு எப்படி எல்லாமே பண்ண முடியும்? ஏன்டா முட்டா பிள்ளை யோசிச்சுதான் சொல்லுங்கடா. யாராவது ஒரு ஆள் முடிவு பண்ணிட்டு வாங்கடா. இல்ல எனக்கு இப்போ ஆன்சர் தெரியணும். ஆலன் மட்டும் ஆன்சர் எங்க பதுக்கி வச்சிருக்கீங்க சொல்லுங்க. ஆலன் சொல்லுங்க. ஏங்க இந்த முடிவெல்லாம் நான் எடுக்கிறது இல்லைங்க. இதெல்லாம் அவங்கவுங்களாவே எடுத்துக்கிறது. நான் அவங்க எடுக்கிற முடிவுக்கு தலையை மட்டும் ஆட்டிட்டு போயிடுறது, அவ்வளவுதாங்க. அப்படியா? சரி சரி. அதான் ப்ரோ இன்னொரு சரியான பண்ண பாத்தீங்களா? 24/7 டாஸ்க போயிட்டு நீங்க எங்களை தூங்க விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி தூங்குறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கா இல்லையான்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றது நம்ம? இல்லையா என்னன்னா ஹியூமானிட்டின்றாங்க. எனக்கு புரியல. சாண்ட்ராக்கு ஃபயர் விட்ட கூட்டம் தானே நம்ம. அப்போ எங்க போச்சு உங்க ஹியூமானிட்டி? வியானாவை ஜஸ்டிஃபை பண்ணது தானே இந்த ஹோஸ்ட் வேலை. அப்போ எங்க போச்சு உங்க ஹியூமானிட்டி? இப்போ மட்டும் எதுக்கடா தூக்கிட்டு வரீங்க ஹியூமானிட்டி? எனக்கு புரியலடா டேய், எனக்கு புரியல. டாஸ்கே
நீங்க வந்து முழிச்சிருந்து அதை காப்பாத்துறது, அதை ப்ரொடெக்ட் பண்றதுதான் டாஸ்கே. ஒருத்தர் தெளிவா சொல்றாரு, என்ன சொல்றாரு, இவனுங்களை தூங்கவே விட போறது இல்ல, அலை குலைச்சி இவனுக்கு இங்க இருந்து கிளம்பி போய் பெட்ரூம்ல படுக்கணும், அதுதான் என் கோல் அப்படின்றாரு. அப்ப டாஸ்க் அவர் ஒழுங்கா ஆடுறாரா இல்லையா, அவ்வளவுதான் என் கேள்வி. பெர்ஃபெக்ட்டா ஆடுறாரு ஆலன்சோ. அதுதான் ப்ரோ, அவங்களுக்கு அந்த அந்த மைண்டே இல்ல. எஃப்ஜேலாம் இன்னும் தூங்குறான் போலயே. அதான் போன அதாவது வீக்கெண்ட்ல தான் கேள்வி கேட்டாங்க, கேவலமா கேட்டாங்க. கடி வந்து அட்வைஸர் கொடுக்குறாங்க, நீ தூங்காதடா, நேர்ச்சி நடடா, அதை வச்சு குத்த வைக்காதடான்னு சொல்றாங்க. எனக்கு அது வேற ஒரு பிரச்சனை. இவர் வந்து எழுப்புறாரு ப்ரோ, அது எழுப்புறாரு காணாவினத்து காலையில முறை போயிட்டு ஒரு 7, 7:30, 8 மணிக்கிட்ட இருக்கும். எழுப்புறாரு, ஏய் எந்திரா, நான் அவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டேன்டா, கொஞ்ச நேரம் நீ பாத்துக்கடா அப்படின்னு. இல்லண்ணா அதான் அப்புறம் பாத்துக்கிட்டு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நான் பாத்துக்கிறேன்னு இருக்கேன். நான் முடிவு பண்ணிட்டேன் அப்பவே, போச்சுரா இன்னைக்கு நம்ம எதை தூக்க போறாங்க அப்படின்னு. சரி சரி, இங்க பாருங்க, கமருதீன் எப்படி ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசலாம், அது எனக்கு தெரியணும். எனக்கு யாராவது அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேங்க. ஒண்ணும் இல்லைங்க, இது ஆக்சுவலா கமருதீன் செய்யலைங்க, திவ்யா தாங்க கமருதீனை ட்ரிகர் பண்றாங்க. அது என்னன்னா, இப்ப சண்டை போட்டு இருக்கிறது யாரு, திவ்யாவும் கமருதீனும். எதுக்கு தேவையில்லாம் பார்வதி உள்ள இருக்கணும், அது கூட விடுங்க, அது கூட இல்ல பேசி முடிக்கிட்டோம். சுபா இருங்க, கொடுப்பாரு நிறைய, சொல்லுங்க. அது பார்வதி இழுக்கிறாங்க, அது கூட எனக்கு பிரச்சனை வரலன்னு வைங்க. கடைசியா எதுக்கு ஆராரா வர அடிச்சுட்டு போகணும், அதுதான் எனக்கு தேவை. அது எதுக்கு அடிக்கணும், சும்மா இருக்க அவங்க வேடிக்கை பார்த்து அரோராவை எதுக்கு அடிக்கணும். அப்ப இது இவங்க ரெண்டு பேரையும் கை வச்சா இவரு ட்ரிகர் ஆகுவாருன்றதுனால தானே, கமருதீன் ட்ரிகர் ஆகுவான்றதுனாலதான் இப்படி செய்யறாங்க. அதான் ஓகே. உங்க ஆங்கிள் என்னன்னா, பார்வதியும் அரோராவையும் அவங்க தாக்கிட்டதுனால இவர் வந்து கோவ உச்சத்துக்கு போய் அவர் சண்டைக்கு வந்துருவாரு, அதுதான். அதுக்கு முன்னாடி அவர் கோவப்படல. அதுக்கு இல்லைங்க, இதுதான் ட்ரிகர் பாயிண்ட்ன்றேன். இதுக்கு முன்னாடி கூட கம்மியா கோவப்பட்டிருக்கலாம், இதுக்கப்புறம் 110, 120 போகும்ல கோவம். இல்ல பிஞ்சிடும்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அவங்க வந்து அரோராவை தள்ளி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்வதிய இது பண்ணிருப்பாங்க. அவங்க கையில ஒண்ணு வச்சிருந்தாங்களே வெள்ளை கலர்ல, அதை பிஞ்சிரும்டாங்க கமருதீன். கமருதீன் அது பிஞ்சிரும்னு சொன்னாரா? ஆமா. ஷூரா? ஷூர். சரி பாவம், இது திவ்யாக்கு தெரியாம போயிடுச்சு பாருங்களேன் பிபி. அதான் பிஞ்சிரும்னா தூக்கி போட்டாங்க, தெரியுமா இல்லையா? தூக்கி போட்டாங்களா அந்த பிச்சுக்காக கொண்டு. சரி. ஆனா அவர் ரொம்ப நாகரிகமா தான் நடந்துக்கிட்டாரு, அப்படிதானே? அது ஆமா, அப்படிதான் எனக்கு தோணுது. சரி. ஓகே, சூப்பர். நல்ல தெளிவா பேசுறீங்க. அதாவது ட்ரிகர் பண்றது ஓகே இல்லை, ஆனா இந்த கேம்ல என்ன சொல்றாங்கன்னா ட்ரிகர் பண்ணி தான் விளையாடணும்ன்றாங்க. போஸ்டே சொல்றாரு, எதிர்த்து கேள்வி கேளுங்கள் அப்படின்னு உறக்க சொல்றாரு. இவங்க கேள்வி கேக்குறாங்க, நீ யாரு என்ன கேள்வி கேட்கறதுக்குன்னு இவர் கேக்குறாரு. நான் கேட்பேன், நீ எப்படி கேட்க கூடாதுன்னு சொல்லலாம் அவங்க சொல்றாங்க. அவர் உடனே அதுக்கு நீ போ கிளம்பு அப்படின்றாரு. நான் ஏன்டா கிளம்பணும்ன்றாங்க அவங்க. அதுக்கு உடனே பிஞ்சிடும்ன்றாரு. அதாவது ஐயா கிளம்புன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் சமைக்க போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதை நம்ம காட்டல. அப்படியா? அதான் கிளம்பு. ஓகே, நம்மளுக்கு காட்டல. சரி, வந்தோடனே பாத்துடலாம். ஆமா ஆலன் ப்ரோ, வந்தோன்னா பார்த்து நம்ம தெளிவா பேசிக்கலாம். ஏன்னா நம்ம ப்ரீ ஜட்ஜ்மென்ட் பண்ணக்கூடாது. நான் இப்ப கூட சொல்றேன் பாருங்களேன், பிளான் போட்டு இத நெக்லஸ்க்கு எடுக்க அவங்க போட்டிருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை, தப்பே கிடையாது. புரிஞ்சுச்சா? இல்ல நெக்லஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த கலவரம். அங்க நெக்லஸ் இல்லையே, நெக்லஸ் இருந்ததுக்கு அப்புறம் தான் கலவரமே. நீங்க திரும்ப புரிஞ்சுக்கோங்க, இத பிளான் போட்டு அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. புரியுது, அதோட கண்டினியூட்டியா கூட இருக்கலாம். எஸ், ஓகே, அவ்வளவுதான். பிளான் போட்டு பண்ணா பிரச்சனை கிடையாது சொல்லிடுச்சு. எனக்கு பிளான் போடுறதுன்னா ஒரே குரூப் கூட தான் பிளான் போடுவாங்க. எப்படி ஆப்போசிட் குரூப் இந்த குரூப் எப்படி பிளான் போடுவாங்க? ஐயா எனக்கு அதெல்லாம் தெரியாதுயா. பிளான் போட்டு இத பண்ணிருந்தா பிரச்சனை இல்லைன்றான். அப்படி இல்லைன்னா பிரச்சனைன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோ ரஞ்சித், அது பிரச்சனை. இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றேன், என்னையா? இருங்க கூல் சபரி, இப்ப பூர்ணி பேசணும். பூர்ணி பேசுமா? தேங்க்ஸ்ரா. இல்ல எனக்கு இந்த செகண்ட் ப்ரோமோ பத்தி தான் பேசணும். நான் அதுல வந்து திவ்யா ஒண்ணு கேட்டாங்க,
ஏமா பாரு இதே உனக்கு நடந்ததா நீ சும்மா இருப்பியா அப்படின்னு ஒண்ணு கேட்டாங்க. அது வந்து நீ பொண்ணோ பையனோ ஏதோ ஒண்ணு கேட்டாங்க, பட் கேட்டாங்க கரெக்டா. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பாரு என்ன பண்ணுவா, பாரு பாவம் இல்லையா, இதுக்கு பார்வை நடுவில் இருக்கணும். நான் பாரு வந்து அந்த இடத்துல கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கிறதால தான் திவ்யா கேட்டிருப்பாங்க இல்லையா. பார்வதி அமைதியா இருந்தாலுமே திவ்யாவுக்கு கோவம் வரும். ஏன்னா கமருதீனுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒண்ணு போய்கிட்டு இருக்கு அந்த இடத்துல. அதுக்காக கூட வந்து திவ்யா நீ அமைதியா இருப்பியா, உனக்கு எதாவது நடந்தா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இங்க அதாங்க உண்மை. இதே பார்வதிக்கு நடந்திருந்தா அந்த வீடு 2 இல்ல 4 5 கூட இருக்கும். வேற யாருக்கும் நடக்கும்போது 2 பேர் விட்டுருங்கன்னு சொல்றது எந்த விதத்துல இந்த விஷயத்துல திவ்யாக்கு தாங்க ஸ்டாண்ட் பண்ணுவேன். எனக்கு திவ்யா பிடிக்குமோ இல்லையோ பின்னாடி ஒதுக்கி வச்சிருவேன் நானு. ஆனா இல்லங்க. நானும் இந்த பார்வதி விஷயத்துல திவ்யாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், ஆலனுக்கு தான் சப்போர்ட் திவ்யாக்கு எது பண்ணுவேன். தப்பே இல்ல, திவ்யாக்கு எது ஐயா தப்பே இல்ல. நாங்க அந்த நான் லைவ் நாங்க பார்த்ததுக்கு அப்புறம் பார்வதிக்கு ஒரு தாங்க நிமிஷம் சப்போர்ட் பண்ணுவோம் அந்த விஷயத்துல. முடிச்சிடுறேன் ஐயா முடிச்சிடுறேங்கய்யா. நான் லைவ் பார்த்ததுக்கு யோ, அப்புறம் உண்மையிலேயே பிரச்சனையே இல்ல, இருடா பிரச்சனையே திவ்யாவுக்கும் சுபா கமருதீனுக்கும். இவரு பாருவுக்கு சப்போர்ட் பண்ணுவாராம். இரியா அந்த ஒரு இருங்க தலையில ஒரு தட்டு தட்டிட்டு வரேன். இருங்க நான் முடிச்சுட்டு வரேன். அந்த லைவ் ஷோ நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த இடத்துல வந்து பாரு மட்டும் கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கட்டுமே, எப்படி புரட்டி போட்டு எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்க. நான் ஆக்சுவலி எனக்கு பாரு மேல எந்த கோபமும் இல்லை, உண்மையா சொல்றேன். எனக்கு யோ பாரு யோ கூட ஸ்பேஸ் போடியா, நானும் வரேன். எனக்கு பாரு, நான் இதுவும் சொல்லிடுறேன், பாரு மேல துளி கூட எனக்கு கோபம் இல்லை. நானா பாரு அடிப்பேன். அதுக்கு காரணம் நான் பாரு இல்லை, ஏங்க நீங்க அதுவும் தெளிவா பார்வை சொல்லிடுறேன். அடிக்க கூடாதுங்க. ஏங்க அடிக்கிறீங்க? தப்புங்க. ஏங்க அது வந்து ஆலன் தான் ஃபீல் பண்ணும் பாரு அடிச்சா, நீங்க எதுக்கு ஃபீல் பண்றீங்க? இருங்க ஃபைசோ நான் சொல்லிடுறேன். சோ பாரு வந்து புரட்டி போட்டு இந்த லைவ் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா எடுப்பேன். எனக்கு தெளிவா சொல்லிடுறேன், திரும்பவும் நான் ரெஜிஸ்டர் பண்றேன் இந்த இடத்துல, ரெக்கார்டு ஸ்பேஸ்ல ரெக்கார்டு கூட பண்ணிக்கோங்க. நான் பாரு மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. பாரு வந்து ரைட்டா இருந்தாலுமே நான் நான்லாம் அடிக்கிற ஆளே இல்ல. ஆனா அடிக்கிறதுக்கு ஒரே ரீசன் தான், அது என்னவோ அவங்களுக்கே தெரியும். சோ பார்வை புரட்டி போட்டுதான் எடுப்பேன். லைவ் எப்ப நடக்கும்னு பாத்துட்டு இருக்கேன். லைவ் நடந்தோட நான் ஸ்பேஸ் போடுறேன் சுபா, வந்திருக்கோம் சுபா, நம்ம போட்டு இறக்கலாம், வறுத்து எடுக்கலாம் சுபா. சிக்கன் நான் 65 ரெடியா, மட்டன் 65 நான் தான் பண்ணலாம். கோஹோஸ்ட் உனக்கு. யாருன்னா கோவஸ்டா இருங்க. ஆனா இன்னைக்கு இருக்கு லைவ் பார்த்துட்டு அப்படி பாரு வந்து எதுவுமே பண்ணல அப்படின்னா நான் எதுவும் பேச மாட்டேன். ஓகேமா பாரு நல்லவன் முடிச்சு விட்டுருவேன் நானு. அப்பயும் உடனே நாங்க கம்ரு வந்துடுறது. அடிப்போம். அப்படிதானே ரஞ்சித்? ஒரே ஒரு கம்முனு பாயிண்ட் கொடுக்குறேன். அடிக்கலாம், பூர்ணி, பிரச்சனை நாங்க இல்ல. எல்லாரையும் அடிப்போம். இப்போ நாங்க திவ்யாவையும் அடிப்போம், இல்ல பார்வதியும் அடிப்போம், கமருதியும் அடிப்போம். ஏன்னா எல்லாரையும் அடிப்போம்பா. எனக்கு என்னன்னா எனக்கு பிரச்சனை இப்ப என்னன்னா, உடனே வர்றாங்க பாத்தீங்களா ஒரு சில பிஆர்ஸ், பாரும் ஏண்டா ஏண்டா டேய், இதுவே வேற ஒருத்தவங்க பண்ணும்போது சீ இவங்களாம் ஏன் இப்படி பண்றாங்க அப்படிலாம் கேட்கும் போது பாருக்கே கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தா வெங்காய சட்னியா? எனக்கு புரியல. பேடுங்க, வெரி பேடுங்க. எங்க தடுக்க வந்து தப்பா புரியல. இல்ல சரி ரெண்டு பேரும் சண்டை சரி நான் நடக்குது. கேக்குறேன் இது வந்து என்ன நடந்தது எனக்கு தெரியாது. ப்ரோமோ வச்சு நான் பேசுறேன், அது கன்ஃபார்ம் பண்ணி கூட நான் பேசல. என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு பேசிக்கிறேன். பட் இந்த பாயிண்ட் எனக்கு மனசுல வந்தது, சரி ரெஜிஸ்டர் பண்ணிடலாமே அப்படின்ட்டு. ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸ் வந்து இந்த அரோராக்கு புரிஞ்சுக்க முடியாதா அப்படின்னு கேள்வி எழுப்ப தெரிஞ்ச பார்வதிக்கு திவ்யாவோட ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸ் புரிஞ்சிக்க முடியாதா அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? சொல்றேன், சும்மா அப்படி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்து தேங்க்ஸ் ஆலன், நல்லா இருக்கே, வச்சு அடிக்கலாம் அப்படி வச்சு. இது மாதிரி நிறைய இருக்கு, இப்ப ரிலீஸ் பண்ண மாட்டேன் இவ. ஏச் ப்ரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க, பேசுங்க. இல்ல ப்ரோ, இந்த இதுல இல்ல, பட் இந்த தகுதி தராததுக்கு விஜய் வந்து ஸ்கேல் எடுத்து போனியான்னு திவாகரை கேட்டாரு. பிரச்சனை இப்ப கேட்பாரா இல்ல வழக்கம் போல ஃப்ரெண்டு தானே ஒரு ஊர்ல விட்டு போயிடுவாரா? கேட்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஃப்ரெண்ட் எப்படி ப்ரோ கேட்பாரு? ஃப்ரெண்ட் எப்படி கேட்பாரு சொல்லுங்க? ஏன்னா அப்படி கேட்கற மாதிரி இருந்தா போன வாரம் கமருதீன் தகுதி இல்லைன்னு சொன்னப்பே கேட்டிருக்கணும். அவரு இல்ல இப்ப கேட்கல. அப்பட்டமா சொல்றாங்கல்ல, அவரெல்லாம் அவ்வளவுதான், அவங்க தராதரம் அவ்வளவு, இதுக்கு மேல புரிய வைக்க முடியாது. என்ன சொன்னாலும் இந்த 2 பேரும் அப்படியே கான்வர்சேஷன் பேசுறாங்க. இப்ப கேட்கணும் தானே அவர். அதே வந்து நான் எத்தனை வாட்டிமா சொல்றது, நீ ஸ்பெஷல் ஸ்கேல் எடுத்து போயிருக்குன்னு கேட்கணும் தானே. பிரச்சனையும் இதோட ரெண்டாவது வாட்டி இதே ஸ்டாண்டர்ட்ல பேசுறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இதுக்கு முன்னாடி 2-3 நாளுக்கு முன்னாடியும் இதே மாதிரிதான் டோன்ல பேசினாங்க. அவருக்கு அவ்வளவுதான் மூடர் கூட்டம் என்னென்னமோ பேசுறாங்க. அதே மாதிரி அவங்க சுபிக்ஷாவையுமே அவங்க 2 பேரும் பேசுற வார்த்தைகளும் தப்பா இருக்கு. அதையும் அவருக்கு இது பண்ணணும். ஆமா அதையும் ஆலன், அவர் இத கேட்கிற பேசுங்க மாதிரி ஆலன். தெரியல. இல்ல இதையும் பேசுங்க. திவாகருக்கு ஒரு சுபிக்ஷாவை வந்து இதுனா சாண்ட்ரா பண்ணது
பிரஜனுக்கும் ஒரே தான் நான் பாக்குறேன். அவரு நீ எப்படி பாக்குறவரே தெரியல. வாங்க நோலன், வாங்க நோலன், வெல்கம். இந்த சுபிக்ஷா மேட்ருக்கும் சில விஷயங்கள கருத்துக்கள் வந்து இருக்கு. இதையும் சேர்த்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஒரு 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 பேச்சு ஒரு ஆர்குமெண்ட் இங்க வெளில நிலவிட்டு வந்துருச்சு. என்னன்னா, யாருக்கு அடிபட்டதோ அவங்கதான் வந்து டிஃபைன் பண்ணணும் அதோட இன்டென்சிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வந்தது. எப்போ வந்ததுன்னா, பார்வதி குறித்து நடக்கும் போது வந்தது. அவங்கதான் அதை முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறேன். இப்போ சுபிக்ஷா அவங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்றாங்க. அவங்க மடியில உட்காரும் போது எல்போ பண்ணும்போது மேல பட்டுருச்சுன்னு சொல்றாங்க. அது வலிக்குதுன்றாங்க. மடியில உட்கார்ந்ததும் வலிக்குதுன்றாங்க. என் கைய உன் மேல வச்சதுக்கே உன்னால அதை ஏத்துக்க முடியலையே, என் மடியிலேயே உட்கார்ந்து என் நெஞ்சில குத்துற, அது எனக்கு வலிக்குதுன்னு சொன்னா ஏன் ஏத்துக்க மாட்டேன்? இதுல அடிபட்டது யாருக்கு? சுபிக்கு தானே. சுபி டிசைட் பண்ண. அது எப்படி ஒருத்தங்க பண்ணும்போது மட்டும் அது கேள்வி கேட்கப்படுது, இன்னொருத்தங்க பண்ணும்போது அது கேள்வி கேட்கப்பட மாட்டேங்குது? இதையும் அப்படி டிஸ்டர்ப் பண்ணலாம்னு நினைச்சேன். ஃப்ரெண்டு ப்ரோ. அதனால இல்ல அதுதான் ப்ரோ அவர் மேல எனக்கு இப்ப இதாவே இருக்கு. அவரு திருப்பி வந்து சாண்ட்ரா விஷயத்தை வந்து இக்னோர் பண்றாரா, இல்ல நீங்க லைவ் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தீங்க, அவர் அதுக்கு அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு சாண்ட்ரா வந்து ஃபோர்ஸ் பண்ணி திட்டுறாரு இல்ல கொஸ்டின் பண்றான்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இங்கெல்லாம் பெருசா காமிக்கல. அவர் இன்னசென்ட் பேச நம்பிட்டு போற மாதிரி தான் தெரியுது வீக்கெண்ட்ல பார்க்கும்போது. அப்படியாமா சரிம்மா பார்த்து இருந்துக்கங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த ஒரு டோன் மாத்தினாதான் அவங்களும் கொஞ்சம் எடுத்து இது பண்ணணும். இல்லாட்டி அது இப்படியே கண்டினியூஸா போயிட்டே தானே இருக்கும். இதுக்கு மேலே வார்த்தையை விடுவாங்க. அது தப்பா தானே போயிட்டே இருக்கு. அந்த சுபிக்ஷா வந்து ஃபீல் பண்ணுது, எனக்கா யாரும் கேட்க மாட்டாங்களா இந்த இடத்துல என்னைய அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட எனக்கு ஃபேஸ் பார்க்கும்போது தோணுது. நீ விக்ரம் காலையில கேட்டது பரவாயில்ல. இல்லங்க, 4 வாரமா அந்த கமருதீனுக்கு அவர் என்ன பண்றாரு? உங்க ஆட்டம் நல்லா இருக்கு, என்ன ஆட்டம்னு தெரியல, அவர் அமைதியா இருக்கிறது நல்லா இருக்குன்ற மாதிரி எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. ஒண்ணுமே பண்ணாத, அதாவது தப்பு பண்ணிட்டு இருக்கிற ஆள அவர் ஜஸ்டிஃபை பண்றாரு. போன வாரம் இதே மாதிரிதான் டாஸ்க்ல பவுண்டரி வைக்காம ஆடுற ஒரு பர்சனை வந்து எலிவேட் பண்ற மாதிரி பேசிட்டு போனாரு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, அவர் என்ன பண்ணாரோ, அவர் என்ன ஸ்கேல செட் பண்றாரோ அந்த ஸ்கேல தான் நான் எடுத்துக்கிறேன். அந்த ஸ்கேல் படி கானாவினோத் பண்ணது எதுவுமே தப்பு இல்லை. அவரோட ஸ்கேல் படி, அவர் வச்ச ஸ்கேல் படி, அவர் கண்டஸ்டன்ட்டுக்கு ஒரு ஸ்கேல் வச்சார் இல்லையா, அந்த ஸ்கேல் படி கானாவினோத் பண்ணது எதுவுமே தப்பு இல்லை டாஸ்க்குள்ள. ஓகேவா? இதை வந்து எல்லாரும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா வந்து வியனா வந்து நல்லா பண்ணாங்கன்னு எல்லாரும் ஏத்துக்கிட்டு ஃபயர் விட்டீங்களா அதுக்கப்புறம். சோ எனக்கு வந்து இந்த வந்து அதுதான் ஒரு சில ஆட்களுக்கு மட்டும் ஒரு மாதிரி, மத்தவங்களுக்கு வேற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள பண்றாங்களே. சுபிக்ஷாவும் கானாவினோத்னா மட்டும் ஒரு மாதிரி பேசுறது, ஒரு மாதிரி பண்றது, மத்தவங்களுக்கு எல்லாம் வேற மாதிரி பேசுறது, வேற மாதிரி பண்றது. அது எனக்கு இதுல எப்படி ப்ரோ வினோத் அவங்க தப்பு சொல்லுவாங்க? இது வந்து டாஸ்க் வந்து 24 hours ஆன டாஸ்க். அதுல அவர் என்ன பண்ணாலும் அது வந்து இவங்க ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அவங்க வந்து எதிரணியை வந்து நிம்மதியா தூங்க விடணுங்கிறது எப்படி அந்த டாஸ்க்ல வந்து அவங்க அக்ரிமெண்ட் இதுல இருக்கா, ரூல்ஸ்ல எதுவும் இருக்கா? புரியலையே எனக்கு. அதுக்கு உருட்டு இருக்கு. அதுக்கு என்ன உருட்டுனா, அவர் இண்டிவிஜுவலா ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்ற உருட்டு. ஓகேவா? இதுக்கும் தெளிவு கொடுத்துடுறேன். அந்த டீமுக்கே அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த டீமுக்கே அவரு தனியா ஒண்ணு பண்றாரு, அது அவர்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவரோட வாக்குவாதம், அதாவது அவரோட கருத்து என்னன்னா, நான் இதை பண்ணி அந்த நெக்லஸ் எடுத்தா அது என் டீமுக்கு தானே சாதகமா அமையும், என் டீம் தானே ஜெயிக்கும் அப்படின்றது அவரோட வாதம். எனக்கு ரெண்டுமே நியாயமா படுது. இல்ல ப்ரோ, இதுல தனியா விளையாடுறதுக்கு என்ன ப்ரோ இருக்கு? இப்ப அந்த நெக்லஸ் விளையாடுனாலும் தப்பு இல்லைன்றேன். ஏன்னா அவங்க டீம் ஓகே சொல்லிட்டாங்களே. அதுதான் இப்ப எப்படின்னா, இப்ப அந்த நெக்லஸ் வந்து கானாவினோத் எடுத்துட்டாரு அப்படின்னா அவருக்கு மட்டும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகுது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேம் பிளே பண்ணா நீங்க சொல்றது நியாயம். அவர் வந்து தனி இண்டிவிஜுவலா ஸ்கோர் பண்ண பாக்குறாருன்னு. எல்லாரும் தானே நாமினேஷன் ஃப்ரீல வர போறீங்க? எல்லாருக்கும் சேர்ந்து தானே அந்த ஆள் போராடுறான். நீங்க எல்லாம் படுத்து தூங்குறீங்க, அந்த ஆள் முழிச்சு ஏதோ ஒண்ணு ட்ரை பண்றான், அதையும் தப்பு சொல்றீங்க. நீங்களும் எதுவும் பண்ண மாட்டீங்கன்னா அது என்ன நியாயம் அது? அப்புறம் அந்த கானாவினோத் கேம் விளையாடுறது இல்லைன்ற ஒரு கருத்து வெளில சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாமா? வச்சிருங்க ப்ரோ. அவ்வளவுதான், கண்டிப்பா வைக்கணும். இனிமேல் குறை சொல்றதுன்னா கானாவினோத் அனாவசியமா வார்த்தை விட்டுறாரு, பயங்கரமா ரியாக்ட் பண்ணிடுறாரு தேவையில்லாம, இது மட்டும் தான் உங்க குறைகளாவே இருக்கணும். ட்ரிகர் ஆகுறாரு, அது கூட சொல்லிக்கோங்க. அதுவும்
அதுதான் அவரு கிளியரா சொல்லிட்டாருக்கா. எப்படி சொன்னாருன்னா, என்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அது மாதிரிதான் நான் உங்கள்ட்ட நடந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. இந்த பொண்ணு ஏன்னு சொல்லிச்சு. அவரு கோவமாயிட்டாரு. ட்ரிகர் ஆகி அவர் பேசினாரு. அவ்வளவுதான். அவர் வந்து திவாகர் வெளில போனதுக்கு நீங்க தான் காரணம். நீங்க அவர் டக்குன்னு திருப்பி அடிச்சு விட்டாரு. உனக்கு நீ எத்தனை பேரோட இதை காலி பண்ணிட்டு நீ இங்க இருக்கன்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவரும் அடிச்சு விட்டாரு. இது என்னடா சண்டை போட்டாலும் பிரச்சனைங்கிறீங்க, சண்டை போடலனாலும் பிரச்சனைங்கிறீங்க, ப்ரோமோல வந்தாலும் பிரச்சனைங்கிறீங்க, ப்ரோமோல வரலனாலும் பிரச்சனைங்கிறீங்க. என்னதான்டா பண்ணணும் உங்களுக்கு? ஏன்னா உங்க பிரச்சனை இன்னொரு வந்து டிஃபரன்ஸ் பாயிண்ட் சொல்றாங்க ப்ரோ. காலையில ஒருத்தர் சொன்னாரு வேற இடத்துல, டிஆர் கேரக்டர் தானே போட்டிருக்காரு. அவருடைய கேரக்டர் வைஸே பொண்ணுங்களை வந்து இது பண்ணக்கூடாதுன்னு. அப்ப வந்து ஒருத்தவங்க வந்து காலை மிதிச்சா கூட நீ மிதிக்க கூடாது, நீ வீக்கெண்ட் அட்ரஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இது ஆமாப்பா, என்கிட்ட ஒரு பையன் சண்டைக்கு வந்தாப்பா. அவங்க என்கிட்ட ஒருத்தர் ஆமா ஒரு ஐடி சண்டைக்கு வந்துச்சு. ஒண்ணு இல்ல திவ்யா மிதிச்சாலும் கானா வினோத்தை திருப்பி மிதிக்க ஒண்ணு கூடாது. இல்ல இது எனக்கு சிரிப்பு. ஒண்ணு இல்லைங்க. அந்த ஐடி வந்து போன டாஸ்க்ல வந்து வார்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் கிட்ட அத்துமீறி நடந்ததுக்கெல்லாம் பொங்குனாங்களான்னு போய் செக் பண்ணிக்கோங்க. பொங்கலனா ஒரு காரணம் இல்லாம வன்மத்தோட வந்து பேசுறாங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் சொல்லுவாங்க. இல்ல ப்ரோ, நம்ம ஏன் அவர் அந்த இடத்துல திவ்யா தப்புன்னு சொல்லியிருந்தா நானும் கானா வினோத் தப்புன்னு சொல்லிருப்பேன். அவர் என்னன்னா கானா வினோத் தப்புன்னு சொல்றப்ப நான் திவ்யா தப்புன்னு சொல்றேன். முதல்ல ரொம்ப சிம்பிளுங்க அந்த இன்சிடென்ட். அவங்க 2 பேரும் பிளைண்ட் ஃபோல் போட்டிருக்காங்க. சரியா? அவங்க எங்க நின்றுட்டு இருக்காங்கன்னு 2 பேருக்குமே தெரியாது. அவர் இழுத்துக்கிட்டே வராரு வேற விக்ரம். சோ இவரோட மனசுல என்ன இருக்கும், இன்னும் இடம் இருக்கு ப்ரோ தள்ளுறதுக்குன்னு. அவரு கையை வந்துட்டு இது நீட்டுறாரு. நீட்டும் போது அது படவே இல்லை. ஆனா பட்ட மாதிரி பேசுறாங்க. பட்டதாவே வச்சுக்கலாம். பட்ட உடனே அவங்களுக்கும் கண்ணு தெரியல, அவங்களும் எட்டி உதைக்கிறாங்க. எனக்கு இது 2மே பிரச்சனை கிடையாது. அது திருப்பி அவர் எட்டி உதைக்கிறாரு, எனக்கு அதுவும் பிரச்சனை கிடையாது. எனக்கு என்ன இதுல பிரச்சனைன்னு பாருங்களேன். அது எனக்கு அவங்க 2 பேர் பண்ணதும் எனக்கு பிரச்சனையா படல. அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காக அவங்க ஒண்ணு கிக் பண்றாங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். இவருக்கு என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியாது. இவங்க சும்மா எட்டி உதைக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு அவர் மேல வீண் பழி போடுறாங்கன்னு நினைச்சிட்டு அவரு திருப்பி நீங்க எட்டு வைக்கிறாரு. குழந்தைத்தனமா இருந்துச்சு 2 பேர் பண்ணது. எனக்கு குழந்தைத்தனமா இருந்துச்சு. 2 பேரும் அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காக பண்ணாங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். அதோட முடிஞ்சிச்சு. எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனா இது காரணமா யூஸ் பண்ணி அவர் வந்து கெமி கிட்ட இப்படிதான் வந்து பண்ணாருன்னு சொல்றது இருக்கு இல்லையா? கெமியே வந்து சொல்றாங்க. கெமி வெளில வந்து பார்த்துட்டும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, டாஸ்க்னா நடக்கதாங்க செய்யும். இதெல்லாம் எப்படி சீரியஸா எடுத்துக்கிறது? அடிப்படைதான் செய்யும், பிடிக்கதான் செய்வாங்க. நான் அவருக்கு ஈக்குவலா நின்று விளையாடுனது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குன்றத சொல்றாங்க. இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இங்க ஆக்சுவலா வந்து இந்த பாகுபாடு பார்க்காம ஃபுல் எஃபர்ட் போட்டு விளையாடுற பொண்ணுங்களுக்கான மரியாதை அதாவது என்ன சொல்றது, குறைக்கப்படுது. எதனாலனா இந்த அன்வான்ட் டிராமா ஒண்ணு போடுறாங்கல்ல எல்லாருமே, இங்க புடிச்சிட்டான் அங்க புடிச்சிட்டான் டாஸ்க்லன்னு சொல்லிட்டு. அதனால கெமி வெளில தெரியாம இருந்தது காரணமே அதனாலதான். அவ்வளவு எஃபர்ட் போட்டாங்க. அவங்க கனியை தூக்கி தூர கடாசினாங்க. அவங்க கனி கூட அதை கம்ப்ளைண்ட் பண்ணல. அவங்க திருப்பி ஏஞ்சி விளையாடினாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வேண்டாமா? எல்லாத்துக்கும் குத்துது குடையுதுன்னா எப்பதான் பாக்குறது ஒரு பிசிக்கல் டாஸ்க்? இப்ப அடுத்த பிசிக்கல் டாஸ்க் வச்சா கூட பயத்தோட விளையாடணும். எனக்கு சுத்தமா புரியல. நம்மளுக்கு கொஞ்சம் அறிவு வேணுங்க. நம்ம கொஞ்சம் யோசிக்கணுங்க. பிசிக்கல் டாஸ்க் வைக்காம இருக்கிறது காரணமே இந்த மாதிரி சும்மா பொங்குறீங்க பாருங்க, அதுதான் பிரச்சனை. விளையாட்டா அடிப்படைதான் செய்யும். எந்த விளையாட்டுல அடிப்படல? எல்லா விளையாட்டுல அடிப்படுது. அக்ரெசிவா விளையாடினாங்கன்னா அடிப்படைதான் செய்யும். அக்ரெசிவா விளையாடணும். அக்ரெசிவா விளையாடலன்னா பிரச்சனை. இதெல்லாம் அந்த வெளியில உள்ள பியர்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ற விதமே தப்பா இருக்கு ப்ரோ. இது ஏன்னா இப்ப நம்ம இந்த கேம்லயே எடுத்துப்போமே, இதுக்கு முன்னாடி விளையாண்ட சாண்ட்ரா அண்ட் அமித் 2 பேருமே நிக்கிறாங்க. 2 பேருமே அந்த இது தேடும் பொழுது ஒருத்தரோட இது வந்து ஒருத்தர் மேல டச் ஆக தான் செய்யுது. அந்த மாதிரிதான் இந்த கேமே அப்படிதான். ஏன்னா அந்த பெஞ்சு சின்னதான பெஞ்சு தான். அதுல அந்த மாதிரிதான் உங்களால விளையாண்டுக்க முடியும். இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் டச் பண்ணாம எப்படி இதுல விளையாட முடியும்? எனக்கு ஒன்றும் புரியலையே. இங்க பிரச்சனை என்னன்னா, கானாவினை தொடும்போது மட்டும் அது பிரச்சனை. அது எப்பவுமே அது அப்படிதான். அது தெரியாம பட்டாலும் அது பிரச்சனை. ஒரு சாயம் பூசியே ஆகணும்ல. எல்லா சீசன் அது ஒண்ணு பண்ணிடுறாங்கல்ல. இப்ப போட்டே ஆகணும். வெறி கொண்டு சுத்தி இருக்கிற ஆட்கள் அங்க இருக்காங்க. அவனுங்களெல்லாம் விட்டுறானுங்க. என்னத்த சொல்றது?
நேத்து கமருதீன்லாம் அவ்வளவு அன்வான்டான டாக்ஸ் எல்லாம் நேத்து பேசினாரு. ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. அதுக்கெல்லாம் வந்து ஒருத்தர் கூட போஸ்ட் போட்டு நான் பார்க்கல. டிஎல்ல என்ன நடக்குது என்னன்னு ஒன்றும் புரியல எனக்கு. அது எனக்கு எல்லாம் பூமரிசம் தான், பக்கா பூமரிசம். வெளில வந்து துஷார் சொல்றாப்ல, அரோரா குறிச்சு மட்டும் இப்படி பேசுறாங்கல்ல, அரோரா அப்புறம் கானாவினத்தை குறிச்சு பேசுறாங்கல்ல. துஷார் சொல்றாரு, ஏங்க ஸ்டார்டிங்ல இருந்தே நானும் கமருதீன் தாங்க அந்த பொண்ணுக்கு க்ளோஸ், நான் போயிட்டேன் இப்போ இல்லாதப்போ அவங்களுக்கு வந்து அவர் கம்ஃபர்ட்டா இருந்தாரு. இப்போ சப்போஸ் நான் உள்ள இருந்து அவங்க ஹெல்மெட்டா இருந்தா நானும் இன்னொருத்தவங்க கம்ஃபர்ட் தேடி தானே போயிருந்திருப்பேன், இதெல்லாம் நார்மல் தானே அப்படின்னு அவரு சொல்றாரு. அந்த சின்ன பையனுக்கு இருக்கிற அறிவு கூட இங்க வளர்ந்த தற்குறிகளுக்கு இல்லைன்னு நினைச்சாதான் எனக்கு ப்ராசஸே பண்ணிக்க முடியல. அவன் அவ்வளவு தெளிவா அழகா சொல்றான், அவன் அவ்வளவு புரிதல் கூட இருக்காது. ப்ரோ புரிதல்லாம் இருக்கும் ப்ரோ, இவங்க வேணுக்குனே நடிக்கிறாங்க ப்ரோ. நடிக்கிறாங்கன்றதுக்காக அது ஓகேன்னு எடுத்துக்க முடியாதுல்ல. பூமர்ஸை பூமர்ஸ் என்றுதான் அழைக்க முடியும். பார்வதி பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. ஏன் ப்ரோ அரோரா கிட்ட இருந்து பிரிச்சு விட்டு சண்டையை போட விட்டாச்சு. இல்ல இப்ப எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப பிரஜன் சாண்ட்ராக்கு போன வீக்லாம் வந்து பார்வதி ஃபேன்ஸ் வந்து முட்டு கொடுத்தாங்க. இப்ப இந்த இஷ்யூல வந்து பார்வதிக்கு அகேன்ஸ்டாவே ஒரு சில இது போயிடுச்சு. இப்ப திவ்யாவெல்லாம் மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த டீம் அவங்களை சப்போர்ட் பண்ணுமா இல்ல அவங்கள அடிக்குமா இல்ல என்ன பண்ணும் அப்படிங்கறத பாக்க நான் ஆவலா இருக்கேன். ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்களே, திவ்யாவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. இப்ப வாங்க நம்மளும் சேர்ந்து அடிப்போம். அரோரா கிட்ட இருக்கும் போது கமருதீன் இப்படி பிஹேவ் பண்ணலையே, பார்வதி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தானே ஒஸ்டா பிஹேவ் பண்றாங்க. இதுல சொன்னாதாங்க நம்மள அடிக்கிறாங்க, மாசு சொன்னாதான் நம்மள அடிக்கிறாங்க. ஏங்க இதுல அரோராக்கு எந்த நட்டமும் கிடையாது. அந்த பொண்ணு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து ஒஸ்டா பிஹேவ் ஆகுறது வந்து கமருதீன் தான் இதுல ஒஸ்டா தெரிவான் வெளியில. பார்வதி அவளுக்கு எந்த விதமான கூச்சநாச்சன்னு சொல்லுவாங்கல்ல, அது எதுவுமே கிடையாது. நான் இங்க சொல்றது அது தப்பா எடுத்துனா எடுத்துக்கோங்க. அந்த பொண்ணுக்கு எதுவுமே கிடையாது. சரியா? அப்ப நீ விளைக்கணும். அந்த என்ன சொல்றாங்க, ஒரு பவுண்டரி வச்சுக்கணும்னு பேசுறாங்கல்ல, அந்த பவுண்டரி வந்து அந்த பொண்ணுக்கு எதுவுமே கிடையாது. நீ அது ஒழுங்கா இருக்கணும், இவனுமே அது கிடையாது. அப்படிங்கிறப்ப அரோரா இருக்கிறப்ப இப்படி ஒழுங்கா நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க, எந்த வார்த்தையும் விடலையே. அந்த திவ்யா கூட ஒரு ஒரு விஷயம் வந்தது, அது மட்டும் தான். மத்தபடி எதுவுமே வார்த்தை விடலையே. அப்படியே அரோரா வந்து டைரக்டா போய் சொன்னாங்களே இப்படி பேசாத அப்படின்னு. இதே இது இன்னைக்கு பாப்போம், பார்வதி இப்படி சொல்லாதன்னு சொல்றாங்களான்னு பாப்போம். ப்ரோமோல அதை பார்த்திருக்கோம். அந்த இது நடக்கும்போது நம்ம லைவ்ல பார்க்கலாம். பார்வதி இப்படி பேசக்கூடாது, நீ ஏன் இப்படி பேசுற அப்படின்னு கமருதீனை ஸ்டாப் பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம். கூட கொஞ்சம் தூபம் தானே போடுவாங்க, பேசு பேசுன்னு ஏத்தி தானே விடுவாங்க. இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு நிமிஷம் திருத்துறோம். அதாவது பார்வதி வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம், அவங்க பவுண்டரிஸ் எதுன்னு அவங்க சூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த கூச்ச நாச்சம் இல்லைன்றது இருக்கு இல்லையா, எனக்கு அது வந்து எனக்கு அது தேவையில்லை, எனக்கு அது தேவையில்லாத கருத்துன்ற மாதிரி எனக்கு படுது. இல்ல சாரிலாம் நம்ம அது ஏன்னா அது இது பார்வதி குறிச்சு இல்ல, அது பொண்ணுங்க குறிச்சு. சரியா? அது திருப்பி எடுத்துட்டு வந்து நம்மளுக்கே வந்து அது பிரச்சனையா வந்து அமைஞ்சிரும்ன்றதுக்காக சொல்றேன். இந்த கூச்ச நாச்சம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது அவங்கவுங்க அவங்களோட குணாதிசயங்களை பொறுத்து இருக்கு. ரொம்ப அவுட் கோயிங்கா சோஷியலா இருக்கிற ஆட்களுக்கு வந்து இந்த டச் தான் வந்து அவங்க டச் பண்றது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். ஓகேவா? ரொம்ப நார்மலான விஷயம். அதுல அந்த பாகுபாடு இருக்காது, ஆண் பெண் என்ற பாகுபாடு இருக்காது. எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அதை குறித்து நான் என்னைக்குமே அவங்க விமர்சனம் பண்ணதும் கிடையாது, அதுல எனக்கு உடன்பாடும் கிடையாது. சரியா? அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். எனக்கு இங்க பிரச்சனை என்னன்னா, அது சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் அது பயங்கர அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்றது தெரியும். இதை வந்து ஏற்கனவே நிறைய எபிசோட்ஸ்ல அட்ரஸும் பண்ணிட்டாங்க. இந்த ஜோடியா இருக்கிற மேட்டர் வந்து செகண்ட் தேர்ட் வீக்லயே அட்ரஸ் பண்ணி துஷார் அதுக்கு அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வெளியவும் போனாரு. இந்த மாதிரி இது என்னன்னா, ஜாலியா ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது வேற. நீங்க ஓப்பனாவே வந்து ஒரு கப்பல்னு பேசிட்டு அங்க ஆக்சுவல் கப்புள்ஸ் கூட கல்யாண மேரிட் பீப்புள் கூட அப்படி கிடையாது. அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும்போது இது தவறா போகுதுன்றது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு திருப்பி அதை பண்றது இருக்கு இல்லையா, அது அவங்களதான் தவறா வந்து வெளில காட்டுன்றது அவங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்காம இருக்கிறது அவங்களோட தப்பு. அது மட்டும் தான் அவங்களோட தப்புன்னு நான் நினைக்கிறேன். இந்த இந்த இவங்க அவரு கூட க்ளோஸா இருக்கிறதெல்லாம். இதுல இன்னொரு பிரச்சனை எனக்கு இருக்கு. இவர் வந்து அவங்க இடுப்பு பிடிச்சி கிள்றதும் அவங்க இவர் இடுப்பு பிடிச்சி கிள்றதும் எல்லாம் இருக்கு இல்லையா, ஆசையா விளையாடிக்கிறாங்கன்னு கூட நான் எடுத்துக்கிறேன். ஆனா இவங்க பண்ணும்போது அது ஆசையா
ஆசையா எடுத்துக்கிறாங்கன்றத நம்ம எடுத்துக்கும் போது மத்தவங்க அப்படி விளையாடும் போது அதை கொச்சைப்படுத்தி பேசுறது இருக்கு இல்லையா, எனக்கு அது பிரச்சனை. விளையாடுறவங்க அப்படிதாங்க விளையாட்டு போவாங்க. தவறான எண்ணம் இருந்தா அது கேள்வி கேட்கறதுக்கான ஆட்கள் அவங்க உள்ளே இருக்காங்க. அவங்கவுங்க பவுண்டரிஸ் அவங்கவுங்க செட் பண்ணிருப்பாங்க. அவுட் ரைட்டா ஒரு விஷயம் தவறாக இருக்கும் போது, ஒருத்தங்களுக்கு அதுல கன்சென்ட்டே இல்லாத போது ஒருத்தங்க தவறா தொடுறாங்கன்னா அதை போட்டு பொழக்கலாம், அது தப்பே கிடையாது. இதுல இன்னொரு ஆங்கிள் எடுத்துருவோம்னு சொல்லக்கூடாது. என்னன்னா பாதிக்கப்பட்ட ஆட்கள் பேச முடியாத ஆட்களா இருந்தா எப்படி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுல பாதிப்படைஞ்ச மாதிரி எங்கேயாவது சொன்னாதானே, ஏதாவது நடந்தாதானே பேச முடியும். அவங்களே ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை விளையாடிக்கிட்டு தான் இருக்கும்னு சொல்லும் போது அது தவறா பேசக்கூடாதுல்ல. சோ அது கொஞ்சம் அந்த கருத்துக்கெல்லாம் பேசும்போது கொஞ்சம் தெளிவுபட பேசுங்க. எதிர்க்க இருக்கிறவங்க தவறா பேசுறாங்கன்றதுக்காக நம்மளும் அதே கோணத்துல பேசணும்ன்ற அவசியம் கிடையாது. அது ரம்யா சொன்னதுல உருப்படியான ஒரே விஷயம் அதுதான். இன்னைக்கு எதிர்க்க இருக்கிறவங்க அபியூஸ் பண்றாங்கன்றதுக்காக நம்மளும் அப்படி பண்ணக்கூடாது. அது சரியில்லை. சரியா, கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு கரெக்ட் தான். என் சகோதரி பார்வை பத்தி யாரும் இப்படி பேச வேண்டாம், தவறான சித்தரிக்க வேண்டாம், சரிங்களா? அந்த மாதிரி சொல்ல வேண்டாம் யாரும், தயவு செய்து. இல்ல, அது அவங்களோட உரிமை. உங்க பார்வை உங்களுக்குன்னு சில விஷயம் இருக்குல்ல. இப்போ ஆலனுக்கு ஒரு பவுண்டரி இருக்கும்ல. ஆலன் ஒரு விஷயத்த பார்க்கும்போது அவரோட பவுண்டரிய ஒட்டி தான் அவர் பாப்பாரு. எனக்கு ஒருத்தங்க என்ன தொடுறது பிடிக்காதுன்னா எனக்கு பிடிக்காதுன்ற ஒரு சிந்தனையோட தானே அவங்க மாத்தி மாத்தி தொடுறத நான் பார்ப்பேன். கரெக்டா? இப்போ சுபாக்குன்னு ஒரு பவுண்டரி என்ன அளவுக்கு பவுண்டரி இருக்கோ அதை குறிச்சுதான் அவங்களோட பார்வையும் இருக்கும். அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன். சரியா? தொட்டு பேசுறது அவங்களோட உரிமை, எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு அதெல்லாம் சத்தியமா பிரச்சனை கிடையாது. ஆனா விமர்சனம் வைக்கும் போது மட்டும் அந்த பாகுபாடு வச்சு வைக்கிற விமர்சனம் இருக்கு இல்லையா, எனக்கு அது பிரச்சனை. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன் ப்ரோ, நீ இவ்வளவு பேசுறதுனால கேக்குறேன். இப்ப நான் வினோத்துக்கு சப்போர்ட் பண்றேன், சுபாக்கா பண்றாங்க. இப்ப நாங்கெல்லாம் எப்படின்னா ஒரு கண்டஸ்டன்ட் அவங்க உள்ள இருக்கவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு கமாண்ட் போடுறதோ இல்ல அவங்கள ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி போறதோ இருக்கும். ஆனா ஆப்போசிட்ல இருக்கிற சேம் பார்வதி ஃபேமிலி என்னன்னா, இந்த ஆஃப் கேப்னு உள்ள யார் இருக்கா, இந்த சுபாக்கிற ஐடிக்குள்ள யார் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலி, உன்னோட குழந்தைக்கு நடந்தா இந்த மாதிரி இருப்பியா, உன்னோட ஒய்ஃபுக்கு நடந்தா இந்த மாதிரி இருப்பியா, அந்த மாதிரி இன்ஸ்டாகிராமோட அக்கௌண்ட் இதான நீனு இந்த த்ரெட்டிங் பண்றாங்கல்ல, இதெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க இந்த மாதிரி பண்றது இல்ல. நான் மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இங்க யாருமே இவங்களோட பர்சனல போய் எடுத்தோ இல்ல இவங்களோட போட்டோவை மார்பிங் பண்ணியோ யாரும் போடுறது இல்ல. இது மேக்சிமம் போடுறது இந்த ஃபேண்டமா இருக்குன்னா பார்வதி ஃபேண்டம். இது மோஸ்ட் ஆஃப் பாக்குறோம். அதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, எனக்கு எனக்கே அது வந்திருக்கு. என்கிட்ட உனக்கு அரோரா மாதிரி ஒரு பொண்டாட்டி அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன்ற மாதிரி பேசினாங்க. எனக்கு என்னன்னா சந்தோஷம் தானே, அரோரா மாதிரி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அழகான ஒரு குழந்தை இருக்கு, அதெல்லாம் ஓகே செகண்டரி. பட் அதெல்லாம் தெரியாம ஒருத்தங்க உங்களை காயப்படுத்தணுன்றதுக்காக ஒரு விஷயத்த சொல்றாங்க, அது அபியூஸ் தான். அவங்க அபியூஸ் பண்ணும்போது அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணோம் ரியாக்ட் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா முகம் தெரியாத ஆட்கள் தான் அப்படி பேசுவாங்க. நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்கிறவங்க தான் அது தவறுன்னு தெரிஞ்சும் அதை பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது. உங்களோட எதிர்கருத்து என்னவா இருக்கணும்னா ஆப்வியஸா அது கஷ்டம் தான் வச்சுக்கோங்களேன். என்னோட நேர்ல யாராவது என்னையும் குடும்பத்தை யாரையும் தவறா பேசுறாங்கன்னா போட்டு பொழந்து விட்டுருவேன், அது வேற. நேர்ல இப்போ வலைத்தளங்கள்ல நீங்க ஒரு பொது கருத்தோட இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கருத்து நிறைய பேர்கிட்ட போய் சேரணும்னா நீங்க கரெக்டா இருக்கணும் ஃபர்ஸ்ட், அப்பதான் அது நிறைய பேர்கிட்ட போய் சேரும். நீங்களே கரெக்டா இல்லாத போது நீங்க பேசுற கருத்து சத்தமா கேட்காது. எனக்கு அவங்க பண்றது அபியூஸ்னா அதுக்கு எதிர்வினையா பண்றதும் அபியூஸ் தான். எனக்கு ரெண்டுமே பிரச்சனை. சோ அது வேண்டாம் அப்படின்றதா என்னோட நிலைப்பாடு. தம்பி ரஞ்சித் இருக்கீங்களா? இன்னொரு கோஹோஸ்ட் கொடுங்க ஹாஃப் கேப்க்கு. என்ன ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னா ஆஃபி? என்ன தப்பெல்லாம் கிடையாது. என்னது? சரி, இந்த மாதிரி பண்ண வீடியோ கால் இருந்துச்சுன்னா கால் மேல கால் போட்டு உட்காருவோம். நானும் கால் மேல கால் போட்டு சில பேர்லாம் காண்டா வராங்களாம். என்னன்னு தெரியல, அது என்ன போக்குன்னு தெரியல எனக்கு. கால் மேல கால் போட்டா காண்டா வருது. அடுத்தவங்க கால் மேல கால் போட்டா இல்ல நார்மலா எதுலயுமே நான் பார்வதி பத்தியோ இல்ல மத்தவங்க பத்தியோ தப்பா ஒரு வார்த்தை பேசினதே கிடையாது. இது பேசும்போது ஆக்சுவலி நான் ப்ரோமோ பார்த்துட்டு வந்தேன். இது எனக்கு ஒரு மாதிரி அது ஒரு ட்ரிகரா இருந்தது, கோவமா பார்த்தோன்னே அந்த வேர்ட்ஸ் வந்துருச்சு. இதுக்கு நான் சாரி சொல்றேன் எல்லார்கிட்டையும். இதுக்கு முன்னாடி நான் அப்படி அந்த வார்த்தையுமே யூஸ் பண்ணது கிடையாது. ஈவன் அந்த வேர்ட்ஸ் அந்த பீட காஜி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்றாங்கல்ல, அது கூட என்னோட டிஎல்ல பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிருக்கவே மாட்டேன்.
எல்லாமே எந்த பொண்ணுக்கு நடந்தாலும். இதே இது சபரி வந்து அந்த மேன் ஹேண்ட்லிங் பண்ணும்போது அது தப்புன்னு சொன்னப்பயும் நான் வந்து பார்வதி சைடு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். நான் சபரி ஆர்மி தான். பட் நான் வந்து அந்த சைட்ல வந்து பார்வதி என்ன தப்பு பண்ணாங்க சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சபரி என்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி நான் ட்வீட் போட்டிருக்கேன். அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. சாரி கைஸ், நான் அப்படி அந்த வார்த்தை யூஸ் பண்ணதுக்காக. நான் அந்த கூச்சம் இல்லாம பரவாயில்ல, அது பேசுறாங்க ஒரு இதுல தானே சொல்லிட்டீங்க, ஃப்ளோல தானே சொல்லிட்டீங்க, அது ஒண்ணும் தப்பு கிடையாது. அது ஃப்ளோல தான் அதுதான். மத்தபடி நான் ரஞ்சித் பேசுறது யாருக்காவது இது கொடுப்பா, கோவஸ்ட் கொடுப்பா. கீழே அவங்க சாந்தினி வந்து கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. ஜாக்கி சேனல் வந்திருக்காப்புல, அவருக்கு கொடுத்துட்டேன்பா, ஜாக்கி சாருக்கு கொடுத்துட்டேன் நானு. என்ன சார் வரமாட்டீங்க, என்ன கதை, எல்லா ஸ்பேஸும் போறீங்க, நம்ம ஸ்பேஸுக்கு வரமாட்டீங்க. இருக்கட்டும், நீ ஃப்ரீனா வாங்கிக்க. சும்மாவே இருக்க மாட்டா, அவரு சும்மா கில்ட் ட்ரிப் பண்ணாதீங்க, அவர் ஃப்ரீயா இருந்தா வந்துருவாரு. ஏங்க எங்க என்ன இந்த ஸ்பேஸ் மட்டும் வரமாட்டாப்ல, ஆஜரெல்லாம் போட்டா போய் உட்காந்துடுறாப்ல. செய்வேன் கொடுத்துருக்கேன், வருதா இல்லையா? வரட்டையா, நான் என்ன வெளியூர்லயா பாத்துருக்கேன். இல்ல, ஆஃப் லீவ் பண்ணிட்டு திருப்பி ஜாயின் பண்ணுங்க, எல்லாம் கோஸ்ட் காட்டாது. சரி, என்ன கில்ட் ட்ரிப் ஆட்டீங்க, நான் வெளில போயிட்டு வரீங்க. பை தி வே அருணா, நீங்க ஒண்ணு பண்ணீங்களே இப்போ, அதுதான் உங்களை யாருன்னு காட்டும். ஒரு விஷயத்த நம்ம தெரியாம பண்ணிட்டாலும் அது தப்புன்னு ஒத்துக்கிற மனசு இருக்கு இல்லையா, அது ரொம்ப கஷ்டம். அது பண்ணதே வந்து பெரிய விஷயம். தேங்க்யூ அலன் ப்ரோ. எனக்கு அது மாதிரி மென்ஷன் பண்ணி சொன்னதுக்கும் தேங்க்யூ. அதுதான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது தெரிஞ்சிடும். நான் அது வேற வேர்டு கோர்க்க வந்தேன், அது டைம்ல வந்துருச்சு எக்ஸாக்டா. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இனிமே நான் எங்கேயும் அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன், அதையும் சொல்றேன். கவனமா இருந்துக்கிறேன். தப்பு செய்யாத மனுஷங்களே இல்லப்பா, அது மனித இயல்பு. அத வந்து திருத்திக்கணும், அவ்வளவுதான். அப்புறம் வேற என்ன நடந்தது இன்னைக்கு? நித்யா சொல்லுவாங்க பாருங்க, நித்யா கருத்துக்கள்லாம் சும்மா ஃபயரா இருக்கும். இதுவும் சர்க்காஸ்டிக்கா இல்ல? ஏங்க நீங்க நல்லா தாங்க பேசுறீங்க, ஏங்க இப்படி பண்றீங்க? இல்லங்க, நீங்க கரெக்டா சொல்லுவாங்க அவங்க பாயிண்ட்ஸ். நித்யா நம்ம பாக்கலனா கூட இல்ல சுபா இது இப்படி நடந்துச்சுங்கிறத சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் வந்து நான் இப்போ வரைக்கும் அந்த லாஸ்ட் விஷயம்ல நான் இந்த மாதிரி யாரையுமே வச்சுக்க கூடாது, க்ளோஸ் டு த ஹார்ட்ல ரொம்ப கிளியரா இருக்கேன் சுபா. அதனாலதான் எல்லாரையுமே நான் ஒரே ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் லாஸ்ட் டைம்ல. அதனால இது ஒன்று ஒன்று டூ டேஸ். அதனாலதான் எனக்கு யாராவது ஆமா ஃபேண்டம் இல்லை, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொன்னேன், நான் எண்ட் ஆஃப் த சீசன்ல தான் ஸ்டேஜுக்கே வந்தேன் லாஸ்ட் இயர். அதுக்கு முன்னாடி எனக்கு ஸ்டேஜே தெரியாது. ஸோ அதனால நான் திஸ் டைம் வந்து நான் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதான் சிலதுல எனக்கு உங்களுக்கும் வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், பட் ஆல்வேஸ் வெல்கம். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்செப்டிங் கான்செப்ட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் எனக்கு என்னன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ரொம்ப இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போனோம்னா அது நமக்கு அப்படியே ஆயிடும். அதனால வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்கலாம், எல்லாருக்குமே ஒரு இது கொடுக்கலாம், பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு சம்டைம்ஸ் தோணும். சில பேருக்கு மட்டும் அதனால பண்ண முடியல, ஏன்னா அதை அவங்க ரிப்பீட்டடா பண்றதுனால. அவ்வளவுதான். தட் இஸ் வாட் மை பெர்ஸ்பெக்டிவ் ஆர். இட் இஸ் நாட் அபவுட் த ஃபூல்ஸ் ஃபார் மீ, இட் இஸ் ஹூஎவர் இட் இஸ் ராங் இஸ் ராங். அதுதான் எனக்கு. அதனால வந்து எனக்கு எந்த அபியூசிவ் கமெண்ட்ஸுமே நான் எனக்கு புரியும். யாரை பத்தி பேசணும்னா ஐ டோன்ட் வாண்ட் டு சப்போர்ட் தட். அது ஹூஎவர் இட் இஸ், அது எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு நிறைய இதுல வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கு, பட் ஆனா வந்து at the same time they're all contesting inside the TV. So I don't have any personal comments on anyone. So let them, அதே மாதிரி அவங்க எல்லாருமே they all know very well than us. Let them play. அது என்னைக்கு தப்பா இருந்தாலும் அவங்க அதுல இருந்து அடிபட்டு வருவாங்க. all mistakes will happen. நம்ம ஒரு இடத்துல இருந்தாலும் நம்மள ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா obviously we will trigger and we will lose our control. ஸோ அதுதான் நம்மளோட லேர்னிங் அப்படிங்கிறது. அதை பண்ணிட்டாங்க, ஸோ வெயிட்டிங் ஃபார் an opportunity to abuse someone is always not good. அது வெளியே தான் உண்மையாக தான். தட் இஸ் வாட் மை என்னோட ஐடியாலஜி. அதுதான். எல்லாரும் தப்பு பண்ணலாம், பட் அது கரெக்ட் பண்றாங்களா இதான் அப்படின்னு நான் பார்ப்பேன். இப்படி கூட பண்றாங்கன்னா மேபி அது அவங்களோட பிஹேவியரா இருக்கும். தட் த பிஹேவியர் தட் யூ கான்ட் டு எனிதிங். தட் இஸ் வாட் மை பெர்ஸ்பெக்டிவ். அப்புறம் ட்ரிகர் பண்ணா ட்ரிகர் ஆகாமலாம் இருக்க மாட்டாங்கங்க, சரிங்களா? இது நான் ஜெனரலா சொல்றேன். ட்ரிகர் பண்ணா கண்டிப்பா ட்ரிகர் ஆவாங்க, எதிர்வினை செய்வாங்க. அவங்க செயின்ட் கிடையாது. அங்க போய் செயின்ட் யாரும் அங்க போய் இப்ப கேம் விளையாடல, சரிங்களா? நீங்க ஒரு புழுவையே வந்து குச்சி வச்சு நோண்டுனீங்கன்னா அதுவே துள்ளதான் செய்யும், சரிங்களா? ஒரு புழுக்கே அந்த இது இருக்கப்ப
ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பா இருக்கதான் செய்யும். நீங்க வந்து ட்ரிகர் பண்றீங்க, அதுதான் கேமு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நீங்க ட்ரிகர் பண்றது கேம்னா, அவங்க ட்ரிகர் ஆகுறது அவங்க கேம் தான். சரிங்களா? அதுதான் சுபா, நீங்க சொல்றது கரெக்டாக தான் நான் சொல்றேன். இப்போ ட்ரிகர் பண்றதே ஒரு கேமா இல்லைனாலும் ட்ரிகர் ஆகுறது நேச்சர் தான். ஸோ நம்ம எல்லாரும் அப்படித்தான். இப்போ நீங்க 2 வாட்டி என்ன திட்டிங்கன்னா எனக்கும் ட்ரிகர் ஆகும். அது ரியாக்ட் பண்றாங்க.